வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் காலையில் மொட்டை மாடி கதவு திறந்தவுடனே தரையெல்லாம் ஈரமாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்போ மழை பெஞ்சதுன்னு. மழை பெஞ்சதே தெரியல. காலையில் 7 மணிக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது தரையெல்லாம் ஈரமாக இருந்தது. அப்போ தொட்டியெல்லாம் ஈரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பார்வை தொட்டியெல்லாம் பார்த்தா எல்லா தொட்டியும் நல்லா ஈரமாக தண்ணி ஊற்றுனது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சிட்டேன் காலையில் ஒரு 3:30 மணிக்கு போல் மழை பெஞ்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செடிகளுக்கு இன்றைக்கி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லைன்னு. என்ன தான் செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா கூட மழை தண்ணி பெஞ்ச உடனே அந்த செடிகளெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. மழை தண்ணியிலே அந்த சத்துக்கள் எல்லாம் செடிகளுக்கு கிடைச்சிரும். அதனால் நம்ம செடிகளுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த உரமும் அன்றைக்கி கொடுக்க தேவையில்லை. மழை பெஞ்சதுன்னா எப்போவும் நாம் செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த தொட்டியில் நம்ம பூக்கள்லாம் பறிக்க முடியும், கீரைகள் வீட்டுக்கு தேவையான கீரைகள் என்னென்ன கீரை பறிக்கலாம், காய்கறிகள் என்னென்ன இருக்குது, தேவையில்லாத லீஃப் எல்லாத்தையும் கட் பண்ணி எதெல்லாம் பூச்சியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்காவது காலையில் டைமு தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லைன்னா இதெல்லாம் ஒரு பார்வை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இந்த லாங் தொட்டியில் இப்போ நம்ம நிறையா பீர்க்கங்காய் விதைச்சிருக்கோம். அது எல்லாமே முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சு செடி முருங்கை வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் பூ பூக்குது, காய் காய்க்க மாட்டேங்குது. எல்லா உரங்களும் கொடுக்க தான் செய்கிறேன். பெருங்காயம் கட்டி கூட நம்ம மண்ணில் புதைச்சி வைக்க தான் செய்கிறோம். தினமும் சேர்கிற காய்கறி கழிவுகளை எல்லாத்தையும் இது போல் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையானப்போ நம்ம செடிகளுக்கு உரங்களாக போட்டுக்கலாம். அது மாதிரி தான் நம்ம இது போல் சங்குப்பூவுக்கு ஒரு அடி 1/2 அடி போல் நம்ம மண்ணை கிளறி விட்டு அந்த மண்ணில் இருக்க சல்லி வேரெல்லாம் எடுத்துகிட்டு மூடாக்க போட்டு மண் போட்டு மூடணும். இப்போ நல்லா துளிர் விட்டு நிறைய பூக்கள் வைக்கிது. பாக்ஸில் பாருங்கள், இந்த பக்கம் இருந்து ஓட்டையில் அந்த பக்கமும் வேர் போயிருக்கு. அதாவது பல மரங்கள் நர்சரி கார்டனில் ஒட்டு மரங்களாக வாங்கி வைங்க. நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பழங்கள்லேருந்து கிடைக்கிற கொட்டைகளை போட்டு வளர்க்காதீங்க. இனி மிளகாய், காந்தாரி மிளகாய், வானம் பார்த்த மிளகாய் அப்படின்னு ஊருக்கு ஒரு பேராக இருக்கும். பார்க்க சின்ன சைஸாக தான் இருக்கும். ஆனால் காரம் அவ்வளோ தூக்கலாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நம்ம ஒரு நாள் சட்னிக்கு ஒரு 4 மிளகாய், நம்ம பெரிய மிளகாய் 2 மிளகாய் போடுறதுல இது ஒரு 4 மிளகாய் போட்டேன். சுவையும் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த மிளகாய் ஆயுர்வேதத்தில் மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. எந்த ஒரு பச்சை மிளகாவும் மருந்தாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த பச்சை மிளகாய் மருந்தாக பயன்படுத்துவாங்க. பழுத்திருக்க மிளகாய் எல்லாத்தையும் நம்ம பறிச்சாச்சு. அடுத்து மல்லி பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. பூக்களும் பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மொட்டுலேயே ஒரு 6, 9ன்னு சொல்லி நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதே போல் நம்ம இன்னும் நிறைய தொட்டிகள்லாம் ரீபாட் பண்ண வேண்டியது இருக்குது. மரங்கள் எல்லாம் பார்த்து ரீபாட் பண்ணால் தான் அடுத்து நமக்கு பூக்களும் நிறைய காய்களும் கிடைக்கும். இன்றைக்கி இதுதான் நம்ம மாடி தோட்டத்தோட ஒரு சின்ன அறுவடை.